எனக்கு வந்துட்டு நெல்லி வந்து சாகுபடி பண்ணணும். அந்த நெல்லிலே பார்த்தீங்கன்னா ஒரே கலராக வந்து இருக்கக்கூடாது, சிகப்பாகவும் இருக்கணும். அப்போ சிகப்புனா நீங்கள் வந்து பிஎஸ்ஆரை சொல்கிறீங்களா? பிஎஸ்ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 70 செடிகள் தான் சாகுபடி பண்ணணும். பெரிய மரம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளான பிஎஸ்ஆர் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து குறைஞ்சது ஒரு 2 டன்னு காய் எடுக்கலாம் ஒரு மரத்துலேருந்து. அப்போ எந்த அளவுக்கு பெரிய மரமாக பார்க்கலாம். கோழி குண்டு சைஸில் தான் இருக்கும் சிகப்பு நெல்லி. ஆனால் இப்போ வந்திருக்க புது ரகம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அம்லா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து NA7, NA6, காஞ்சன், கிருஷ்ணா, சக்கையா, ஏந்தல் கோல்டு, NA10, இது எப்படி வந்து பெரிய சைஸாக வருதோ இருக்கிறதுல பெரிய சைஸ் NA7 வரும். அதே மாதிரி காஞ்சன் சக்கையா பெரிய சைஸ் வரும். அதே மாதிரி ரகங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்மள்ட்ட இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஊடு பயிராகவும் பண்ணலாம், தனிப்பயிராகவும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பச்சை நெல்லி மட்டும்தான். மலை நெல்லியும்பாங்க, பெருநெல்லியும்பாங்க. ஆனால் சிகப்பு நெல்லியுமே இன்றைக்கி வந்து சந்தைக்கு வந்துருச்சு. அந்த பெருநெல்லியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி உயரமான நாற்றுகள், மெச்சூர்டு சேப்ளிங்ஸ், 1 வருடம் முதிர்ச்சி அடைந்த நாற்றுகள். நடவு பண்ணி உங்களுக்கு 16 மாதம் 17 மாதத்திலே வந்து பூக்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஏக்கருக்கு 200 செடிகள் வரைக்கும் சாகுபடி செய்து சந்தைப்படுத்தலாம். இதுபோல் வீரிய நாற்றுகள் வந்து நெல்லி வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.